ஹலோ கைஸ், லெட்ஸ் வெல்கம் பேக் டு மை கண்டென்ட். இது நம்ம தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த ஷாட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிவிஎஸ் 50ல் மினி செயின் ஸ்ப்ரைட் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது நான் வந்து ஷோ பண்ணுற பாருங்கள். இதில் வந்து நீங்கள் டைட் பண்ணால் இந்த 32 நட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நட்டை டைட் பண்ணிங்கன்னா லூஸ் ஆகும், லூஸ் பண்ணால் டைட் ஆகும். இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கங்க. டைட் பண்ணால் லூஸ் ஆகும், ஓகேங்களா. ஸ்பேனர் வந்து 32 போட்டுக்குங்க. 32 ரிங்ஸ் தான் போடணும். இது வந்து நமக்கு வந்து புல்லர் இருக்குங்க. புல்லர் இருந்தால் நீங்கள் ஈஸியாக கழட்டிக்கலாம். புல்லர் இல்லை அப்படின்னா இந்த மெத்தடில் தான் கழட்டணும். நீங்கள் இந்த மெத்தடில் கழட்டும் போது நீங்கள் வந்து நல்லா வந்து டைட்டாக வந்து க்ரிப்பை வந்து இந்த புள்ளியை வந்து பிடிச்சிக்கணும். இல்லைன்னா வந்து உங்கள் கையை வந்து கிழிச்சிரும். அந்த நிறையா நடந்துருக்குங்க, அந்த மாதிரி கிழிச்சதெல்லாம் நடந்துருக்குது. ஆனால் சேஃபாக பிடிச்சிக்கங்க. இந்த புள்ளி வந்து பெண்ட் ஆகாமல் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் டைட் பண்ணும்போது, லூஸ் பண்ணும்போது ஏதாவது தட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பெல்ட் வந்து கரெக்டாக அந்த காடிக்குள்ளே உட்காராது, அந்த கேவிட்டிக்குள்ளே கரெக்டாக உட்காராதுங்க, ஓகேங்களா. இப்போ டைட் பண்ணி நான் வந்து இந்த நெட்டை வந்து லூஸ் பண்ணிட்டேன். இப்போ லூஸ் பண்ணிவிட்டு அந்த சின்ன ஸ்ப்ரைட்டை வந்து நான் வெளியே எடுத்துக்கிறேன். இந்த சின்ன ஸ்ப்ரைட் வந்து தேஞ்சிருச்சுங்க. இந்த ஸ்ப்ரைட் வந்து நான் புதுசுக்கும் பழசுக்கும் நான் டீவியேஷன் வந்து இன்னொன்றில் காட்டுறேன். எப்படி தேஞ்சிருச்சு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ நெட்டை லூஸ் பண்ணி லைட்டாக வந்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் மாதிரி வச்சு நான் அதை கழட்டி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இந்த கேவிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பக்கம் அந்த பக்கம் 2 கேவிட்டி கரெக்டாக வந்து ஸ்ப்ரைட்லேயும் அதே மாதிரி சேம் கேவிட்டி இருக்குங்க, அதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் சுற்றி வச்சு தட்டுங்க. சப்போஸ் நீங்கள் வந்து மிஸ்மேட்சாக வச்சு தட்டிட்டீங்க அப்படின்னா ஃபேன் வந்து பெண்ட் ஆயிரும். அப்புறம் ஷாஃப்ட் வந்து உள்ளக்கே போகாதுங்க, டைட் ஆயிரும். அப்புறம் நீங்கள் புதுசாக புள்ளி மாற்றுற மாதிரி ஆயிரும். அதனால் தட்டுறதுக்கு முன்னாடி கரெக்டாக சீட்டிங் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ளக்க கேப் இருக்குதா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கணும். சப்போஸ் கேப் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து செயின் இழுத்து ஓடுறது, அந்த மாதிரி லூஸ் ஆகிறது, ரன்னிங்லேயே லூஸ் ஆகுறது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நடந்திருக்கு. அதனால் சொல்லிடுற முதலே நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போ தட்டினால சீட்டிங் கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு அப்படிங்க செக் பண்ணணும். இதை அடிக்கும்போது கிராஸாக ஒன் சைடு கிராஸாக இன்னொரு சைடு வந்து ஏறாமல் அப்படி அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேன் வந்து சென்டர் சாஃப்ட் வந்து உள்ளக்க போகவே போகாது. அப்புறம் நீங்கள் புதுசாக ஃபேன் மாற்றுற மாதிரி ஆயிரும் கண்டிப்பாக, ஓகேங்களா. இவ்வளோ தாங்க, சிம்பிள் தான். இப்போ வந்து நெட்டை வந்து நான் லூஸ் பண்ணுறேன். லூஸ் பண்ணால் இந்த நெட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக டைட் ஆகிக்கும். இந்த ஆப்போசிட் அதாவது டைட் பண்ணால் லூஸ் பண்ணுறது, லூஸ் ஆனால் டைட் ஆகும். இந்த ரியாக்ஷன் தாங்க இதில் இருக்குது. இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க, ஓகேங்களா. இப்போ நான் லூஸ் பண்ணி நெட்டை வந்து ஃபுல் டைட் பண்ணிக்கிறேன். ஏன் இந்த மெத்தட் கொடுத்துருங்க அப்படின்னா, செயின் வந்து ஃபார்வர்ட் மோஷன் ஓடும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து டைட் ஆகிக்கும். நெட்டு வந்து அவ்வளோ சீக்கிரம் ரன்னிங்கில் இருக்கும்போது லூஸ் ஆகாது. அதுக்கு தான் இந்த கான்செப்ட், ஓகேங்களா. கரெக்டாக வந்து தட்டணுங்க, கையை வந்து கிழிச்சிரும். அந்த ஃபேன் புள்ளி எல்லாமே டேமேஜாக இருக்கணும், ஓகேங்களா. அவ்வளோதாங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.